கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8ஆம் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வாயிலாக அப்பாவுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகலாம். 8வது மாதம் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலின் மாதமாக இருக்கட்டும். அப்பா இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் முற்றுமுடிய அவர் நிறைவேற்றி தருவாராக. எதெல்லாம் பெண்டிங்காக அரைகுறையாக இருக்கோ எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் அப்பா உங்களுக்கு முற்றிலுமாய் நிறைவேற்றி தருவாராக. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாம்ஸ் 138 verse 8. சங்கீத புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லையா? இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புலையும் எஸ்எல்டி பைபிள்லையும் வாசிக்கலாம். இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புலையும் எஸ்எல்டி பைபிள்லையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர். இல்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு தமிழில் இருக்குது. பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பேன். இதே வசனத்தை எஸ்எல்டி பைபிள் வாசிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். Jehovah will complete for me. போதும். Jehovah will complete for me. அவர் எனக்காக செய்து முடிப்பார். அப்போ தாவீது என்ன சொல்ல வர்றார் இந்த வசனத்தில்னா, ஆண்டவரே, நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் துவங்கப்பட்டு அறகுறையாக பெண்டிங்கில் இருக்குது. அது என் வாழ்க்கையில் துவங்கிருச்சு. அந்த நன்மை என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு? துவங்கிருச்சு. அதை நீங்கள் பாதியில் நீங்கள் விட்டுற மாட்டீங்க. அதைத்தான் அவர் சொல்லும்போது சொல்கிறார். உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீரா. என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னை அரியாசனத்தில் உட்கார வைப்பேன்னு சொன்னீங்க. அதை அனாயிண்டிங்லாம் பண்ணிட்டீங்க. அதை ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இன்னும் முழுசாக முடியல. எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க. அந்த எனக்கு சந்ததியை தருவேன், சந்ததியை கட்டுவேன்னு சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்துருச்சு. அதன் காரியம் துவங்கிருச்சு. ஆனால் இன்னும் முற்றுமுடிய என்ன செய்யலை? நிறைவேற்றி முடிக்கலை. நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்கும் அந்த நன்மைகள், ஆனால் முடிஞ்சிருக்காது. திருமண காரியம், படிப்பு, ஊழியம், வீட்டினுடைய கட்டுமான பணி, இல்லை ஆலயத்தினுடைய கட்டுமான பணி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில படிநிலைமைகளை நம்ம கடந்து போக நினச்சிருப்போம். பிஸ்னஸில் சில விஷயங்களை நம்ம துவக்கியிருப்போம். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? தடையாகவே இருக்கும். இல்லை, நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அந்த வார்த்தை தான் முக்கியம், கம்ப்ளீட். அது எஸ்எல்டி பைபிளில் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெகோவா வில் கம்ப்ளீட் ஃபார் மீ. அவர் எனக்காக அதை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பார். இல்லை, அவர் எனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அந்த வார்த்தையை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8ஆம் மாதத்தில் அப்பா உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறா. உங்கள் வாழ்க்கையில் துவங்கப்பட்டு பெண்டிங்கில் அல்லது ஒரு காரியத்தினுடைய முற்றுமுடிய நிறைவேற முடியாமல் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு பாருங்கள், அந்த எல்லா காரியங்களையும் அப்பா இந்த மாதத்தில் அவரே உங்களுக்காக கம்ப்ளீட் பண்ணி காட்டுவார். He will complete for you. உங்களுக்காக அவர் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சோ, உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் துவங்கப்பட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, ஆனால் ஏன் இவ்வளவு பிரச்சனையாக அது இழுத்துட்டே போகுது, இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அதையெல்லாம் உங்களுக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள்.
ஆண்டவர் எப்படி தம்முடைய கிரியை செய்து முடிக்கிறார் பாருங்களேன். அதை அறகுறையாக விடாமல் அவர் துவங்கினதை முடிக்கிறவராக இருக்கிறார். அதை எப்படி செஞ்சு முடிக்கிறார்னு பாருங்களேன். Genesis chapter 1 verses 6 and 7. ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. இதே வசனத்தை தமிழ் ERV பைபிளில் வாசிக்க கேட்கலாம். இதே வசனத்தை ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை தமிழ் ERV பைபிளில் வாசிக்க கேட்கலாம். Genesis chapter 1 verses 6 and 7 in தமிழ் ERV பைபிள். பிறகு தேவன் 2 பாகமாக தண்ணீர் பகுதி பிரிந்து ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். தேவன் காற்றின் விரிவை உருவாக்கி தண்ணீரை தனியாக பிரித்தார். தண்ணீரில் ஒரு பகுதி காற்றிற்கு மேலேயும் மறுபகுதி காற்றிற்கு கீழேயும் ஆனது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் 2ஆம் நாளில் தன்னுடைய கிரியைகளை துவக்குகிறார். அதுவும் எதனோட துவக்குறாருன்னா தண்ணீரில் தன்னுடைய கிரியையை துவக்குறார். செகண்ட் டேல அந்த செகண்ட் சிருஷ்டிப்பு நடக்குது. 2வது நாளில் தண்ணீர் மத்தியில் தன்னுடைய கிரியையை ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறார்னா, நீங்கள் கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணுங்களேன். இந்த பூமி பந்து மேலே முழுவதும் சுற்றிலும் தண்ணீர் இருக்குது. பூமி பந்து இருக்குது, பூமி உருண்டை இருக்குது. அதுக்கு மேலே எல்லா பக்கமும் எந்த இடத்துலையும் நிலப்பகுதி இல்லை, முழுக்க முழுக்க என்ன இருக்குது, தண்ணீர் சூழ்ந்துருக்கு. இப்போ அந்த தண்ணீர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோமே, ஒரு 50,000 அடி உயரத்துக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பூமி தரையிலிருந்து எவ்வளோ உயரத்துக்கு, 50,000 ஃபீட் ஹைட்டுக்கு, அவ்வளோ உயரத்துக்கு பூமி முழுசும் எல்லா பகுதியிலையும் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எல்லா திசையிலையும் மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் என்ன சூழ்ந்துருக்கிறது, தண்ணீர் சூழ்ந்துருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த தண்ணீர் பூமிக்கு மேலே இருக்கு இல்லையா, அதை 2ஆக பிரிக்கிறார். என்ன செய்கிறாருன்னா, தரையிலிருந்து ஒரு 25,000 அடி உயரத்தில் தண்ணி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணுறார். தரையிலிருந்து ஒரு தரை இருக்குது, தரையிலேருந்து ஒரு 25,000 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கிது. அதுக்கு மேலே ஒரு ஃபிர்மமெண்ட், ஒரு ஆகாய விரிவை உண்டு பண்ணிட்டு அதுக்கு மேலே 25,000 அடிக்கு தண்ணீரை நிறுத்துறார். அப்போ தரையிலிருந்து ஒரு 25,000 அடிக்கு தண்ணீர் நிற்கிது. அதுக்கு மேலே ஒரு பெரிய ஆகாய விரிவை உண்டு பண்ணுறார். காற்று அந்த இடத்துல ஃபில் பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஒரு 25,000 ஃபீட்டுக்கு என்ன செய்யுது, தண்ணி நிற்கிது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சயின்ஸ்லேயே. இந்த பூமியில் கடல் மட்டம் இருக்கு இல்லையா, கடல் மட்டம் அந்த கடலுடைய மேற்பரப்பில் இருந்து அடி ஆழம் வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 அடி சொல்கிறாங்க. கடல் மேற்பரப்பில் இருந்து கடலுடைய ஆழம் வரைக்கும் எவ்வளவு, 25,000 அடி தண்ணி நிற்கிது. அப்புறம் பூமிக்கு மேலே காற்று மண்டலம் இருக்கா, நம்ம இருக்கிற பகுதி, அதுக்கு மேலே காற்று மண்டலம் இருக்குது. அதுக்கு மேலே மேகங்கள் துவங்குது இல்லையா. இந்த மேகங்களில் தான் ஆண்டவர் அந்த தண்ணீரை என்ன செஞ்சுருக்காரு, ஸ்டோர் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காரு. மேகங்கள் மேலே கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, தண்ணீரை ஸ்டோர் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காரு. சங்கீதம் 148 4வது வசனம், சங்கீதம் 148 4வது வசனம், Psalms 148 verse 4. வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அப்போ ஆகாய மண்டலம் இருக்குது, நம்ம பூமிக்கு மேலே ஆகாய மண்டலம் இருக்குது, பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்குது, கடல் இருக்குது, அது நமக்கு தெரியுது. அப்புறம் பூமிக்கு மேலே ஆகாய மண்டலம் இருக்குது, ஆகாய விரிவு இருக்குது. அதுக்கு மேலே மேகங்கள் கிட்டத்தட்ட 25,000 அடி உயரத்துக்கு மேகங்கள் இருக்குது. அந்த ஆகாய மண்டலத்துக்கு மேலே இருக்கிற இந்த மேகங்களில் ஆண்டவர் தண்ணீரை ஸ்டோர் பண்ணியிருக்கார். அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. தண்ணீரை 2ஆக பிரிக்கிறார். பூமியின் மேல உள்ள தண்ணீரை 2 பங்காக பிரிக்கிறார். அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கடலில் தண்ணீர் எவ்வளோ உயரம் இருக்கோ அதே அளவு உயரம்தான் மேகங்கள்லையும் தண்ணீர் என்ன செய்யுது,
நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்லலாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மேகங்கள் ஆரம்பிக்குதா, அதில் இப்போ கடல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேனே, உங்களுக்கு தின்னு புரியும்படியாக சொல்கிறேனே, கடலுடைய மேற்பரப்பில் இருந்து அடி ஆழம் வரைக்கும் ஏறக்குறைய 25,000 அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது. 25,000 ஃபீட்டில் தண்ணி நிற்கிது. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது, ஃப்ளை பண்ணி போகும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மேலே போகும்போது மேகங்கள் வந்துருமா, அதுலேருந்து எவ்வளோ உயரத்துக்கு மேகங்கள் இருக்குன்னா கரெக்டாக அங்கே 25,000 ஃபீட்டுக்கு என்ன இருக்குது, மேகங்கள் இருக்குது. அப்போ கடலுடைய அந்த உயரம் எவ்வளவு தண்ணி இருக்கோ அதே அளவு தண்ணீரை தான் ஆண்டவர் மேகங்கள்லையும் என்ன செஞ்சு வச்சுருக்காரு, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ கடலில் தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே ஆகாய மண்டலம், அதுக்கு மேலே மேகங்களில் அவர் தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கார் இல்லையா. அதைத்தான் வசனம் சொல்லுது, ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், 2ஆம் நாளில் தண்ணீரை கரெக்டாக சரி பாதியாக பிரிக்கிறார். ஒரு பகுதியை பூமியில் வச்சுட்டாரு, இன்னொரு பகுதியை ஆகாய மண்டலத்துக்கு, காற்று மண்டலத்துக்கு மேலே வைக்கிறார் இல்லை. ஏன் இப்போ ஆண்டவர் காற்று மண்டலத்துக்கு மேலே கொண்டு போய் தண்ணீரை வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். பூமியில் கடல் ஒரு பக்கம் இருக்குது, சமுத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வெட்டாந்திரம் இருக்குது, பூமி முழுவதும் சுற்றிலும் காற்று மண்டலம் சூழ்ந்திருக்கு, ஆகாய விரிவு சூழ்ந்திருக்கு. அதுக்கு மேலே ஏன் மேகங்களை பரப்பி வச்சிருக்காரு? மேகங்களை சுற்றி பரப்பி அந்த 25,000 அடி உயரத்தில் தண்ணீர்களை ஏன் ஸ்டோர் பண்ணுறாருன்னா, இந்த பூமியை சுற்றி இருக்கிற இந்த ஆக்சிஜன் மண்டலம் இருக்குல்ல, காற்று மண்டலம், அது பூமியை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாதான், தூரமாக அந்தர வெளியில் அது பரவி போயிடக்கூடாது. காற்றை விட்டோம்னா அது என்ன செஞ்சிடும், அது வாட்டுக்கு பரவி எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடும், அந்த அண்ட சராசரத்தில் அந்தர வெளியில் அது வாட்டுக்கு என்ன செஞ்சிடும், காற்று பூமியை விட்டு விலகி போயிடக்கூடாதுல்ல. அப்போ இந்த காற்று காற்று நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று மண்டலம் இருக்குல்ல, இது பூமியை விட்டு தூரமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை சுற்றிலும் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு, தண்ணீரை வச்சு அதை என்ன பண்ணியிருக்காரு, தண்ணீரை கட்டி வச்சு இந்த காற்று பூமியை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல் நாளில் வானத்தையும் பூமியை படைக்கிறார். செகண்ட் டே அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார்னா, நமக்கான சுவாச காற்று இந்த பூமியை விட்டு விலகி போகாதபடிக்கு அதுக்கு மேலே மேகங்களில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணி இந்த காற்று மண்டலம், ஆகாய விரிவு, ஆகாய மண்டலம் நம்மளை விட்டு இந்த பூமியை விட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு அவர் செக்யூர் பண்ணியிருக்கார் பாருங்க. அப்போ உயிரினங்களே இன்னும் வரல. உயிரினங்கள் 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாளில் தானே படைக்கப்படுது. உயிரினங்களே இன்னும் வரல. மரம் செடி கொடிகளுக்கும் காற்று வேணும், விலங்குகளுக்கும் காற்று வேணும், மீன்கள் மச்சங்களுக்கு காற்று வேணும், மனுஷனுக்கு காற்று வேணும். இது இல்லைன்னா இந்த உயிரினங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக உயிரினங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த காற்று மண்டலத்தை உருவாக்கி அதை செக்யூர் பண்ணுறார் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் துவங்கப்பட்டிருக்கிற இந்த நன்மைகள் இருக்குல்ல, இது ஏதோ நீங்கள் இந்த பூமியில் பிறந்த பிறகோ அல்லது நீங்கள் இந்த நன்மையை கேட்ட பிறகோ அவர் துவங்கலை. ஏற்கனவே அப்பா உங்களுக்கு இந்த நன்மைகளை எல்லாம் அவர் துவக்கி இருக்கிறார். ஏற்கனவே ஆதீனங்களில் இந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, திட்டம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வருவதற்கு முன்பாகவே தாயின் கர்ப்பத்தில் நாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய நன்மைகள் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான சுவாச காற்று இந்த பூமியில் விட்டு பிழகி போயிடக்கூடாதே, அவனுக்கு தேவையான சுவாச காற்றை நான் பூமியை சுற்றி, பூமி பந்தை சுற்றிலும் வைக்கிறேன், அந்த சுவாசம் அந்த அந்தர வெளியில் கரைஞ்சு போயிடக்கூடாது, அந்த காற்று கரைஞ்சு போயிடக்கூடாது, அது வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை செக்யூர் பண்ணி சுற்றி ஒரு 25,000 அடி உயரத்தில் மேகங்களை பரப்பி தண்ணீர்கள் அதில் ஸ்டோர் பண்ணி அந்த காற்று வெளியே போகாமல் அதை லாக் பண்ணுறார் பாருங்க, செக்யூர் பண்ணுறார். நான் சொல்கிறேன் பிரதர், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் உங்களை விட்டு தூரம் போக அவர் ஒரு நாள் விடுகிறவர் அல்ல. அவர் அதுக்கு எல்லையை குறித்து வச்சிருக்கார். அந்த காற்று மண்டலம் பூமியை விட்டு வெளியே போகக்கூடாதபடிக்கு அதை அவர் கட்டி வைத்திருக்கிறார், இல்லை லாக் பண்ணி வச்சிருக்கார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எந்த நன்மையும் உங்கள் எல்லைகளை விட்டு ஒரு நாள் விலகி போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆச்சரியம் பாருங்களேன். இப்போ அடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு பக்கம் தண்ணீரை 2ஆக பிரித்து மேலே மேகங்களில் பாதியை ஸ்டோர் பண்ணிட்டார், நடுவில் காற்று மண்டலம் இருக்கு. இப்போ பூமி முழுவதும் இன்னொரு பகுதி தண்ணி, 25,000 அடி உயரத்துக்கு தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணீரை ஃபுல்லாக ஒரு பக்கமாக தள்ளுறார். தள்ளி பூமியினுடைய வெட்டாந்தரம் மேலே வரும்படி செய்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க.
பூமியுடைய வெட்டாந்தரை என்ன செய்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா வெட்டாந்தரை மேலே வரல, நிலப்பகுதியை உயர்த்துகிறார். ஒரு பக்கம் லேண்டு சமமாக இருந்தது, பூமியில் இருந்தது, ஒரு பக்கம் மேலே வருது, ஒரு பக்கம் என்ன செய்யுது பள்ளமாக சாயுது. எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் நிலத்தை என்ன செய்கிறார், எங்கெல்லாம் நிலப்பகுதி இருக்கணுமோ, எங்கெல்லாம் மக்கள் வாழணுமோ அந்த இடத்தினுடைய நிலங்கள் லேண்டெல்லாம் என்ன செய்யுது தானாக உயர்ந்து மேலே வருது. சமுத்திரம் போய் தண்ணீர் கரையை மற்ற தண்ணீர்லாம் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுங்கிறதுக்காக சமுத்திரத்தின் எல்லைகள் எல்லாம் பள்ளமாக என்ன செய்யுது மாற ஆரம்பிக்குது இல்லை. அப்போ தண்ணீரை ஒரு பக்கம் ஒதுக்கி விடுறார், தண்ணீரை ஒரு பக்கம் ஒதுங்கும்படி செய்கிறார். சமுத்திரம் அந்த ஜலமெல்லாம் சமுத்திரமாக ஒரு பக்கம் போகட்டும், வெட்டாந்தரை வரணும், என் பிள்ளைங்க வந்து வாழ்கிறதுக்கு, மனிதர்கள் வாழ்கிறதுக்கு, உயிரினங்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஒரு வெட்டாந்தரை வரணும். நான் சொல்கிறேன் பிரதர், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் லிஃப்டப் பண்ணவும், உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குமோ அது எல்லாவற்றையும் உங்களை விட்டு தூரம் விலக்குகிறதுக்கும் கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லை. முதல்ல நமக்கு தேவையான நன்மைகள் நம்மளை விட்டு தூரம் போகாமல் செக்யூர் பண்ணுறாரு. அடுத்து நமக்கு தேவையான நன்மைக்காக நம்ம வாழத்தக்க இந்த வெட்டாந்தரை அவர் என்ன செய்கிறாரு லிஃப்டப் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் நிற்கிறீங்க, அந்த கிரவுண்டுடைய ஒரு பகுதி மட்டும் அப்படியே மேலே தூக்குது, இன்னொரு பகுதி பள்ளமாக மாறுதுன்னு வச்சுக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அதை போல தான் இந்த பூமியில் அங்கே சில கண்டங்களில் பகுதிகளை மட்டும் மேலே லிஃப்டப் பண்ணுறாரு. பூமியே அப்படியே என்ன செஞ்சுது மேலே எழும்பி வருது, தண்ணீரெல்லாம் மற்ற பக்கம் என்ன செய்யுது வழிந்து ஓடுது இல்லை. அப்போ நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யுமோ அதிலெல்லாம் அப்பா உங்களை லிஃப்டப் பண்ணுவார். எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அது எல்லாவற்றையும் உங்களை விட்டு ஓரம் கட்ட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லை. உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருப்பாங்களோ, எதுவெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்குமோ அவங்களையெல்லாம் உங்களை எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்த லிஃப்டப் பண்ண கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியையே அப்படி உயர்த்தினார் பாருங்களேன். ஆச்சரியம் என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் சமுத்திரத்தின் தண்ணீரை விலக்கி தள்ளிட்டார், இன்னொரு பக்கம் வெட்டாந்தரையை உண்டாக்கியிருக்கார், அதுக்கு மேலே ஆகாய விரிவு, அதுக்கு மேலே மேகங்களில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணுறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, காற்றுக்கு மேலே, ERV பைபிளில் ரொம்ப நல்லா இருக்கு, காற்றுக்கு மேலே ஒரு பகுதி தண்ணீரும் காற்றுக்கு கீழே சமுத்திரத்தில் ஒரு பகுதி தண்ணீரை என்ன பண்ணுறாரு ஸ்டோர் பண்ணுறாரு. ஆச்சரியம் என்ன, காற்று ரொம்ப லேசானது, காற்றுக்கு மேலே வெயிட்டான எதுவும் நிற்காது இல்லையா. வெயிட்டான பொருள் கீழே இருக்கும், லேசான பொருளாக என்ன செஞ்சிடும் மேலே போயிடும். ஆனால் இயற்கையினுடைய விதியவே இங்கே மாற்றிட்டார் பாருங்க. காற்று கீழே இருக்கு, லேசான காற்று கீழே இருக்கு, லகுவான காற்றை கீழே வைக்கிறாரு, கடினமான எடை கூடிய தண்ணீரை மேகங்கள்ல என்ன செய்யறாரு அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம், இயற்கை விதியவே மாற்றுகிறார் பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் பிரதர், அப்பா உங்களுடைய நன்மைக்காக இயற்கை விதிகளையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இந்த 8வது மாதத்தில் டிக்ளேர் பண்றேன், உங்களுடைய நன்மைகள் உங்க எல்லைகளை விட்டு வெளியே போகாதபடிக்கு அவர் எல்லா எல்லைகளையும் பூட்டி லாக் பண்ணுவார். அடுத்து உங்கள் நன்மைகளுக்காக உங்களுடைய எல்லைகளை அவர் லிஃப்டப் பண்ணுவார். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் அவர் உங்கள் எல்லைகளை விட்டு ஓரங்கட்ட ஆரம்பிப்பார். அந்த தண்ணீர்களை எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்வார் ஒதுங்கி போக பண்ணுவார். அது திரும்பி வராதபடிக்கு, அந்த சமுத்திரம் திரும்பி வராதபடிக்கு அவர் எல்லைகளை தீர்மானிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயற்கை விதிகளை மாற்றுவார். எதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அவர் முடிச்சு தருவார். நல்லா யோசிச்சு பாருங்க, லெகுவான காரியத்தில் லேசான எடையை கீழே வச்சுட்டு வெயிட்டானதை தூக்கி என்ன செய்யறாரு மேலே வைக்கிறார். அதை மேலே வைக்கவே முடியாது, வெயிட்டானது மேலே நிற்காது. ஆனாலும் தண்ணீர்களை மேகங்கள் மேலே தண்ணீர்களை என்ன செய்யறாரு ஸ்டோர் பண்ணி அதை உயர்த்தி வைக்கிறார். அவரால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் நினைக்கலாம், இல்லை பிரதர் இவங்களெல்லாம் லிஃப்டப் பண்ண முடியாது பிரதர், இவரை எல்லாம் உயர்த்த முடியாது பிரதர், என் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கடினமானது பிரதர், இந்த பிஸ்னஸ்லாம் மேலே ஏறி வராது பிரதர்.
பிரதர் நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன் பிரதர், என் இந்த கிராமத்தில் மினிஸ்ட்ரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பிரதர், கடினமானது பிரதர், என் மினிஸ்ட்ரி இதுக்கு மேலே லிஃப்டப் ஆகாது பிரதர். பிரதர் என்னுடைய படிப்பு வந்து ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேலே மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், எதெல்லாம் கடினமானது முடியாதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்க அவர் வல்லமை இல்லவர். அதனால தான் வசனம் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். இல்லை, ஐசுவரியவான்களை தள்ளி தரித்திரரை அவர் உயர்த்தி வைக்க வல்லமை இல்லவர் இல்லையா? பலவான்களை தள்ளி பலவீனர்களை உயர்த்தி வைக்க அவர் வல்லமை இல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த 8வது மாதத்துல அவர் உங்களை எல்லைகளுக்கு மேலாக லிஃப்ட் பண்ணி வைக்க வல்லமை இல்லவர். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, லேசான காற்று இவ்வளவு கடினமான தண்ணீரை, இவ்வளவு 1000 அடி உயரத்துல மேகங்கள் மேல நிக்கிற அந்த தண்ணீரை எப்படி சுமக்குது? இந்த காற்று எப்படி இந்த வெயிட்டை தாங்குது? நான் சொல்றேன் பிரதர், உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா இந்த ஊழியத்தை, இந்த குடும்பத்தை, உங்க தொழிலை, அதில் வர்ற அதில் வர்ற அந்த எல்லா சேலஞ்சஸை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் அப்பா உங்களுக்கு கொடுப்பார். அதை உங்களால் நிச்சயமாய் சுமந்து கொண்டு போக முடியும். நீங்கள் நினைக்கலாம், இது என்னால் தாங்க முடியலாண்டவரை, தாங்க முடியாத ஒரு சுமையாக இருக்குது. இல்லை, ஒரு நாள் கலங்காதீங்க. இந்த நாட்களில் அப்பா இந்த சுமையெல்லாம் உங்களை லகுவாய் சுமந்து தாண்ட பண்ணுவாராக. அது எல்லாவற்றையும் லகுவாய் அப்பா தாண்ட பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியம். இந்த 2ஆம் நாளில் தண்ணீர்களில் தன்னுடைய வேலையை துவக்கினார்ல, 2ஆம் நாளில் அந்த வேலையை முடிக்கல, ஃபினிஷ் ஆகலை. அதை 3ஆம் நாளில் கண்டினியூ பண்ணுறார். 3ஆம் நாளில் தான் அதை என்ன பண்ணுறாரு? கண்டினியூ பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? சமுத்திரத்தினுடைய தண்ணீரை எல்லாம் ஒதுங்க பண்ணி வெட்டாந்தரை உருவாக்கி, அந்த வெட்டாந்தரையில் புல் பூண்டுகளை எல்லாம் உருவாக்கி 3ஆம் நாள் வரைக்கும் இந்த ஒர்க்கு என்ன ஆகிட்டே போகுது? கண்டினியூ ஆகிட்டே போகுது. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, 2ஆம் நாளில் நல்லது என்று கண்டார் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இது நல்லது என்று கண்டார், இட் வாஸ் குட், அது நல்லது என்று கண்டார்னு இருக்கும்ல. 2ஆம் நாளில் அந்த வார்த்தை இருக்காது. ஏன்னா 2ஆம் நாளோடு அந்த கிரியைகள் முடியல. அது எது வரைக்கும் போகுதுன்னா 3ஆம் நாள் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. 2ஆம் நாளில் தண்ணீர்களை பிரிய பண்றார். வானத்தின் காற்று மண்டலத்தை உருவாக்கி காற்று மண்டலத்துக்கு மேலே தண்ணீர், கீழே தண்ணீர்னு பிரிக்கிறார். 3ஆம் நாளில் வெட்டாந்தரை அதை தொடர்ச்சியாக என்ன செய்கிறார்? வெட்டாந்தரை உருவாக்குறார். அப்புறம் 3ஆம் நாள் என்ன செய்கிறார்? புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? உருவாக்குறார். அப்போ இந்த வேலை கண்டினியூவாக என்ன செஞ்சுட்டே போகுது? 3ஆம் நாள் வரைக்கும் போகுது. அதனால தான் அந்த 3rd day 3வது நாளில் 2 முறை நல்லது என்று கண்டார்னு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? வசனம் 10ல் வசனம் 12ல் 2 வசனத்திலே ஒவ்வொரு தடவை 3ஆம் நாளில் 2 முறை நல்லது என்று கண்டார்னு இருக்கும். வசனம் 10 வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 12ல் பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்ப 2வது நாள்ல நல்லது என்று கண்டாருங்கிற வார்த்தை இல்லை, ஆனா அதையும் சேர்த்து 3ஆம் நாள்ல 2 தடவை சொல்லிட்டார் பாருங்க. இந்த தண்ணீர்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் தண்ணீரை 2ஆ பிரிச்சு, அதுல தண்ணீரை ஒரு பகுதி தண்ணீரை மேலே வச்சுட்டு, ஒரு பகுதி தண்ணீரில் பூமியில் ஒரு ஓரத்தில் கொண்டு போயிட்டு, இன்னொரு பக்கத்தில் வெட்டாந்தரை உருவாக்கி, இது எல்லாவற்றையும் நல்லதுன்னு பார்க்குறார். அடுத்து பூமியில் அந்த வெட்டாந்தரையில் புல் பூண்டுகளை முளைக்க பண்ணி அதையும் நல்லதுன்னு கண்டார். அப்போ 2வது நாளில் இல்லாத அந்த நல்லதுங்கிற வார்த்தையை 3ஆம் நாளில் 2 தடவை சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, 2ஆம் நாளில் உருவாக்கின கிரியைகளை அப்படியே விட்டுட்டு போகல, அவர் தன்னுடைய கிரியைகளை முடிக்கிறார். He will complete. இல்லை, he will complete. அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்கி இருக்கலாம், அது முடியாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அப்பா அவையிலெல்லாம் இந்த மாதம் துவக்கி முடிய பண்ணுவா. எப்படி நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நல்லதுங்கிற வார்த்தை இல்லையே பிரதர், சில நன்மைகள் இல்லையே பிரதர். இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த நன்மையானவைகளை காண பண்ணி
உங்கள் வாழ்க்கையிலே அவர் 2 முறை இரட்டிப்பான நன்மையை அவர் சொல்லுவார். 2 முறை நல்லது என்று காண்கிற காரியத்தை அப்பா உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். He will complete for you. He will complete for you. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பார். எதெல்லாம் அறகுறையாக அங்கங்கே தொங்கி நிற்கிதோ, எதெல்லாம் அறகுறையாக பெண்டிங்கில் நிற்கிதோ, அது எல்லாவற்றையும் கட்டி முடிப்பார். ஊழியத்தின் காரியங்களை கட்டி முடிப்பார். உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுடைய காரியங்களை அவர் செஞ்சு முடிப்பார். உங்களுடைய பிஸ்னஸுடைய காரியங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணி தருவார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை ஒரு நாளும் நெகிழ விடாதிருப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வருகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் சமூகத்தில் வர்றோம்ப்பா. மனதார உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் பிள்ளைங்க எதெல்லாம் நினச்சி இதெல்லாம் அறகுறையாக நிற்கிதே, இது எப்படி செஞ்சு முடிக்க போகிறோன்னு கலங்குனாங்களோ, நான் டிக்ளேர் பண்ணுறேன், you will complete for them, Father. You will complete for them. நீர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். எப்படி 2ஆம் நாள் கிரியைகளை அத்தோடு விடாமல், அந்த நாளோடு விட்டுறாமல், அதை 3ஆம் நாளிலும் தொடர பண்ணி உடைய கிரியைகளை முடித்து 2 முறை நல்லது என்று கண்டது போல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அறகுறையாக நிற்கிற அநேக காரியங்களை நீங்கள் இந்த மாதத்தில் மறுபடியும் நீர் துவக்குவீராக. அந்த காரியங்களை இந்த மாதத்தில் மறுபடியும் நீர் கரத்தில் எடுப்பீராக. அவைகள் எல்லாவற்றையும் கரத்தில் எடுத்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க நான் டிக்ளேர் பண்ணுறேன். வர்ற மாதத்தில் எல்லா காரியங்களும் கம்ப்ளீட் பண்ணப்படும் நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்ணுறேன். கடன் முற்றுமாய் அடைக்கப்படும், வியாதிகள் முற்றுமாய் சுகமாக்கப்படும், கட்டுமானங்கள் முற்றுமாய் கட்டி முடிக்கப்படும், இவங்களுடைய கல்வி காரியங்கள் முற்றுமாய் ஆண்டவரை செய்து முடிக்கப்படும். அது எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைவார்கள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மாதத்தில் எவ்ரிதிங் வில் பி கம்ப்ளீட்டட் ஃபாதர். அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம். நீ பார்த்துக்கொள்ளும். இந்த எல்லா ஆண்டவரை எங்களுடைய ஜபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் ஆண்டவராக இயேசு உங்கள் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் நின்று உங்கள் 2 கரங்களை அவர்கள் எல்லைகளுக்கு நேராக, அவர்கள் வாழ்க்கைக்கு நேராக ஏறெடுத்து எங்கள் ஜபத்துக்கு வார்த்தைகளுக்கு நீங்கள் இப்போ ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.